எல்லாருக்கும் வணக்கம். இனி நான் பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியில் ஐஎன்எம் லீடர்ஸில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பார்ட் 2. ஓகேவா? பார்ட் 1 பார்த்துட்டு வந்து பார்ட் 2 பாருங்கள். ஓகேவா? லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன். கிளாஸ்க்குள்ளே போகலாம். லாஸ்ட் கிளாஸில் ஜெர்மனியில் இருப்பார். ஸோ இப்போ பேக் டு ஈஸ்ட், அதாவது திருப்பியும் ஈஸ்ட்டுக்கு வராரு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, ஜப்பானுக்கு போகிறாரு. டோட்டலாக லண்டன் இது ஜெர்மனி அவங்க இந்த யூரோப்லேருந்து பார்க்கும்போது ஏஷியா ஈஸ்டில் தான் இருக்குது. அந்த மாதிரி டைமில் he took a risk journey back east and reached Japan, where he assumed command over 40,000 soldiers recruited from Singapore and other Southeast Asian nations. இவங்க prisoners of war கூட, அப்புறம் அங்கே உலக தமிழர்களோ உலக இந்தியர்கள் இருந்தாங்கல்ல, ஸோ இங்கே செட்டில் ஆயிருக்காங்க, அவங்களும் இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணுறாங்க. He called his army the Indian National Army and led the same to capture the Andaman Nicobar Islands from the British and rechristened as Shahid and Swaraj Deep. ஓகேவா? அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டை பிடிக்கிறாங்க. திருப்பி நம்ம பார்ப்போம். Japanese took possession of Andaman Nicobar Islands in 1942. The provisional government and the INA were established in the Andaman Nicobar Islands with Lieutenant Colonel A.D. Loganathan appointed its Governor General. அதாவது இந்தியன் நேஷனல் ஆர்மி உருவான உடனே இப்போலாம் வந்து இவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வரலை. ஓகேவா? அவர் லேட்டராக தான் வராரு. மிக தெரியும் 1943 தான் அவர் வந்து திருப்பியும் ஆசாத் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாரு. ஓகேவா? அதனால் அவர் அந்த இப்படின்னா இனிஷியலாக இந்த பாயிண்ட்லாம் இனிஷியல் பாயிண்ட்ஸ். ஓகேவா? A provisional Azad Hind government started functioning in the captured territories on 21st October of 1943. So Azad Hindna free India, சுதந்திர இந்தியா அப்படின்னு அர்த்தம். And Indian provisional government was established in Singapore on 21st 1943 by Subash Chandra Bose. It is the blood alone that can pay the price of freedom. Give me blood and I will give you freedom. ஸோ அதான் ஃபுல் டேர்ம். ஓகே, அதாவது ரத்தம் தான் ஒரு சுதந்திரத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கொள்கைகள் தான் இவரும் காந்தியும் பிரச்சனை ஆரம்பிச்சது. Established by the Indian nationalists in exile with monetary, military and political assistance from Imperial Japan. ஸோ ஜப்பான் தான் அதுக்கான காசு, பொலிட்டிக்கல் சப்போர்ட் எல்லாமே தருது. Had its own currency, court and civil code and postage stamps. சிவில் கோட்னு சட்ட வரைவு. ஓகேவா? Gave great legitimacy to the Indian independence struggle. ஏன்னா வெறும் அஹிம்சையை மட்டுமே வச்சுட்டு வண்டி ஓட்ட முடியாது, மிலிட்ரி நமக்கு வேணும், அப்போ தான் பயப்படுவாங்க அப்படின்றதுனால இவர் ஐடியா. கிவன் லிமிட்டட் ஜூரிஸ்டிக்ஷன் ஓவர் Andaman Nicobar Islands which were renamed Shahid and Swaraj respectively and parts of மணிப்பூர் and நாகாலாந்து. ஸோ அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு கொஞ்சம், அப்புறம் மணிப்பூர் நாகாலாந்து கொஞ்சம் பிடிப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கும் பேர் மாற்றுறாங்க. The Azad Hind government produced its own currency, postage stamps, court and civil code and were recognized by 9 Axis states. This government participated in the so-called Greater Asia Conferences and observed in November 43. Unfortunately, the tide of the world were turned and the Japanese, in the point இப்போ வரக்கூடாது. In February 1943, after being disillusioned that Germany could be of any help in gaining Indian independence, he left for Japan. ஏன்னா ஜெர்மனி கொஞ்சம் கொஞ்சமாக தோத்துட்டு வருது, ஆனால் ஜப்பான் ஜெயிச்சுக்கிட்டே வருது. அதனால் அவர் வந்து ஜெர்மனிலேருந்து ஜப்பானுக்கு போகிறாரு. இது போனதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன்றாங்க. அதெல்லாம் அதை முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகேவா? இட் ட்ராவல்டு வித் ஜெர்மன் சப்மரீன் U-80 அரவுண்ட் த கேப் ஆஃப் குட் ஹோப், சவுத் ஆஃப்ரிக்கா, டு த சவுத் ஈஸ்ட் ஆஃப் மடகாஸ்கர். தேர் ஹி வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு I-29 ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த ஜேர்னி டு இம்பீரியல் ஜப்பான். மடகாஸ்கர்லேருந்து ஜப்பானுக்கு போகிறதுக்காக மாறுறாரு. ஓகேவா? இந்த ஒரு கார் பாருங்க, சுபாஷ் சந்திர போஸ். This was the only civilian transfer between two submarines of two different navies in World War II. He landed in Japanese-held Sumatra, that Indonesia தீவு, in May 1943. Thus, he took a risk journey back east and reached Japan. There, he met Rash Behari Bose in July 1943, who handed over the command of the Indian National Army and political organization of the Indian League to Bose. ஸோ இந்தியன் நேஷனல் ஆர்மின்றத ராஷ் பெகாரி போஸ் வச்சிருந்தாரு, இவர்கிட்ட கொடுத்துட்றாரு. Thus, he assumed the command of the INA, which merged the Indian Independence League with it. So, இவர் வச்சு இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் INAவும் மிக்ஸ் ஆகுது. It consisted of a cabinet headed by Subash Chandra Bose as the head of the state. Prime Minister, அதாவது பிரசிடென்ட்டாக இருக்கார். ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னா பிரசிடென்ட். பிரைம் மினிஸ்டர் இருக்கார். மினிஸ்டர் ஃபார் வார் அண்ட் ஃபாரின் அஃபேர்ஸ்.
This government participated in the so-called Greater Asia East Asia Conference as an observer. அதே தான் அந்த முன்னாடி பார்த்தா அதே பாயிண்ட். சில பாயிண்ட் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிடுறது பெட்டர்னால திருப்பி சொல்கிறேன். He visited the Andaman Islands and recommended to reconstruct as its Shahid and Swaraj Islands. ஸோ முன்னாடியே வெள்ளக்காரங்க பிடிச்சி வச்சிருந்தால இப்போ அவர் போயிட்டு பார்த்து ஜப்பான்காரங்க பிடிச்சி வச்சிருந்தது இப்போ இவர் போய் பார்த்து பேர் மாற்றி சொல்கிறாரு. In 1943, Netaji Subash Chandra Bose hoisted the national flag for the first time at Gymkhana Ground, present Netaji Stadium, the port bearer of Andaman Islands. அங்கே தான் போயிட்டு ஃபர்ஸ்ட் கொடியேற்றுறார். He also announced the Andaman Islands, the first Indian territory freed from the British rule. Unfortunately, the tide of the world war turned and the Japanese and German forces surrendered, which forced Bose to call off further advancement. ஓகேவா, இப்போ திரும்பி பேக்ரவுண்டு போகிறோம். ஃபார்மேஷன் ஆஃப் த ஐஎன்ஏ எப்படி உருவாச்சு அப்படின்ட்டு. The International Army was the brainchild of Japanese Major Iwachi Fujiwara. After the initial proposal by Fujiwara, the International Army was formed as a result of the discussion between Fujiwara and Mohan Singh in the 2nd of December 1941. So Mohan Singh, அடுத்து ராஷ்பிகாரி போஸ், அடுத்து சுபாஷ் சந்திர போஸ். ஓகேவா, over 40,000 soldiers were recruited from Singapore and other Southeast Asian regions. The name was chosen jointly by them in the first week of January 1942. The first INA, however, was disbanded in December 1942 after disagreements between Hikari Khan and Mohan Singh. Hikari Khan. ஓகேவா, சரி அது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, பார்ப்போம். On 1944, Azad Hind Fauj hoisted the national flag for the first time on Indian mainland. முன்னாடி தீவில் இப்போ இந்தியன் மெயின்லேண்ட் அதான் நார்த் ஈஸ்டில் பண்ணுறாங்க. வாய்ஸ் ஹாஸ்டட் பை கொலனல் ஷவுகத் மாலிக் இன் மொய்ராங் வித் ஹெல்ப் ஆஃப் மணிப்பூரிஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஐஎன்ஏ. ஓகேவா, மணிப்பூர் நாகாலாந்தெல்லாம் பிடிக்கிறாங்க, அதெல்லாம் அந்த பேர் இருக்குது. ஓகேவா, அங்கே தான் இது பண்ணுறாங்க. தி ஆர்கனைசேஷன் வாஸ் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ்ட் இன் சிங்கப்பூர் அண்ட் சப்போர்ட்டட் பை ஜப்பான். ஸோ அந்த கவர்மெண்ட்டை சிங்கப்பூர்லேருந்து நடத்துகிறாங்க, ஆனால் சப்போர்ட் பண்ணுறது ஜப்பான். ஓகேவா, it fought British forces in places like Imphal and Kohima with the help of Japan. ஓகேவா, it had a strength of about 85,000 troops, including a separate women unit headed by Captain Lakshmi Swaminathan. ஸோ இந்த யூனிட்டுக்கு ராணி லக்ஷ்மிபாய் ரெஜிமெண்ட் இருக்குது. ஸோ அது கேப்டனாக இருந்தாங்க கேப்டன் லக்ஷ்மி சுவாமிநாதன். இது அடிக்கடி கேட்ட கேள்வி. ஓகேவா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விங்கில் லேடிஸ் விங், விமன் விங் இருந்தது, ஆர்மியில் விங் இருந்தது, கேப்டன் யாரு அப்படின்னு கேட்பாங்க. The idea of an independent army was revived with the arrival of Subash Chandra Bose in the Far East 1943. டிஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல, திருப்பி ஒரு வந்தவொடனே திருப்பியும் உருவாகுது. ஐயனோட செப்பரேட் உமன்ஸ் யூனிட் த ராணி ஆஃப் ஜான்சி ரெஜிமெண்ட் ஹெடட் பை கேப்டன் லக்ஷ்மி சுவாமிநாதன், which is seen as the first of its kind in Asia. இதுக்கு முன்னாடி இல்லை, ஒரு விமன் தலைமையில் ஒரு ரெஜிமெண்ட் இருக்குது அப்படின்றது இல்லை. The INA started for India and crossed Burma border and stood on Indian soil in 1944. In July 1944, in a speech broadcast by the Azad Hind Radio from Singapore, Bose addressed Gandhi as the father of the nation. So, father of the nation யார் காந்தியை சொன்னார்னா அது சுபாஷ் சந்திர போஸ் தான். And asked for his blessing and good wishes for the war he was fighting. This was the first time that Gandhi was referred to by this appellation. அதாவது இவர் தான் ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தையை சொல்கிறாருன்னு தான் சொல்கிறாங்க. INA used the slogan Inqilab Zindabad, which was coined by Maulana Hasrat Mohani. ஸோ இன்குலாப் ஜிந்தாபாத் இப்போ வரைக்கும் நம்ம சொல்கிறோம்ல, அதை யார் உருவாக்கணும் அப்படின்னா மௌலானா ஹஸ்ரத் முஹானி அப்படின்றவர் தான். ஓகேவா, இவர் சுபாஷ் சந்திர போஸ், இவங்க கேப்டன் லக்ஷ்மி சுவாமிநாதன். ஐடியாலஜி, ஸோ அந்த டெஸ்ட்லாம் முடிச்சு இப்போ ஐடியாலஜி டெஸ்ட்டுக்குள்ளே வருவோம். On February 1922, Bose expressed his view after the unilateral withdrawal of the non-cooperation movement by Gandhi via 1922 Bardoli resolution. சௌரி சௌரா இன்சிடென்ட் நடக்குது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில். ஒன்றும் இல்லை, போலீஸ்காரங்களை கலவரம் ஆகிடுது, போலீஸ்காரங்களை தூக்கி நெருப்பில் போட்டு எரிச்சிடுறாங்க அந்த ஊர் மக்கள். ஸோ இவங்களுக்கு நான் வயலன்ஸ்லாம் என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை வெளியே நிறுத்திடுறாரு. அதில் இவங்களுக்குலாம் கோவம் வந்தது. ஏன்னா இப்போ இந்த டைமில் இவங்களாம் சின்ன பசங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் காந்தி நல்ல வயசு, அவருக்கு தெரியும் நம்மளோட மக்கள் ரெப்ரசன்டேஷன் டாப்பில் அந்தளவுக்கு கவர்மெண்ட்டில் இல்லை அப்படின்னும் போது நம்ம ஆளுங்க எப்போ டாப்பில் போகிறாங்களோ வேறு வழியே இல்லை, வெள்ளைக்காரன் நம்ம சண்டை போட்டு தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை, நம்ம பேசியே வாங்கிடலாம் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா சுதந்திரம் அந்த வெள்ளைக்காரன் வேர்ல்டு வார் டைம்லலாம் 2 டைம்லலாம்
மேக்ஸிமம் பதவிகளை இந்தியன்ஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. வெறும் வைஸ்ராய் மட்டும்தான் அவங்கள்ட்ட இருந்தது. அப்புறம் மிலிட்ரியோட ஹெட்டு மட்டும்தான் அவங்க கண்ட்ரோல். மற்ற எல்லா பதவியுமே இந்தியர்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து சுதந்திரம் போர் முடிவுனா தரோம், ஸோ போருக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு வெள்ளைக்காரங்க வந்துட்டாங்க, அதாவது பிரிட்டிஷ். ஸோ பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்கள்ட்ட இருக்கிறது 2 பதவி, அந்த 2 பதவி ஈஸியாக தூக்கிடலாம். அதுக்கு போர் வேணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் இந்த டைமில் மேக்ஸிமம் ஹை லெவல் பவர்லாம் நம்ம ஆளுங்கிட்ட கிடையாது. இப்போ தான் எலெக்ஷன் நடக்குது, 1990 எலெக்ஷன்ஸே நடக்குது, ஸ்டேட்டாக எலெக்ஷன்ன்றது. அப்போது நம்ம போர் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்றத அவங்க ரொம்ப ஈஸியாக அவங்கள்ட்ட இருக்கிற மிலிட்ரியை நம்ம ஆளுங்க தான் லோ லெவலில் இருக்க போகிறாங்க. பட் அவங்களும் வாழணும், அவங்களும் குடும்பம் குட்டி இருக்குது அப்படின்ற ஒரு நினைப்பில் வெள்ளைக்காரங்க சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. அப்போது டாப் லெவலில் நம்ம போகிற அளவுக்கு போனோம்னா அதுக்கு பொலிட்டிக்கல் ரிஃபார்மேஷன் தேவை. அந்த பொலிட்டிக்கல் ரிஃபார்மேஷன் உடனடியே கிடச்சிடாது, அதை வேறு வழியில் கேட்டு தான் வாங்கணும். ஏன்னா அவங்கள அடித்து வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட டெக்னாலஜி இல்லை, நம்மக்கிட்ட ஒத்துமையும் கிடையாது. ஸோ காந்தியோட ஐடியா இது, இவரோட ஐடியா இது. ஓகேவா? டு சவுண்ட் த ஆர்டர் ஆஃப் ரிட்ரீட் ஜஸ்ட் வென் பப்ளிக் enthusiasm are reaching the boiling point was nothing short of national calamity. அதாவது கத்தி கண்டை கபடா எடுத்துகிட்டு போய் சண்டை போட முடியும், பட் போஸோட மைண்டில் அப்படி. நீங்கள் இன்னொன்று எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், சுதந்திர போராட்டத்துக்கு வெறும் இந்தியாவில் 5% மக்கள் மட்டும் தான் போராடினாங்க. இது 95% சுதந்திரத்தை பற்றி பெரிய ஐடியா கிடையாது. ஏன்னா அவங்களோட அன்றாட வாழ்க்கையை அவங்களால இது பண்ண முடியும். ஓகேவா? அப்போது நம்ம சுதந்திரத்தை வாங்கணும் அப்படின்னா வெள்ளைக்காரன் கையில் அவ்வளோ பவர் இருக்கும்போது அந்த பவரில் முக்கால்வாசி நம்ம ஆளுங்க உட்காந்துட்டாங்கன்னா ஈஸியாக சண்டைலாம் போடாமல் வாங்கிடலாம். சண்டை போட்டு நம்ம வாங்கணும்னா அதுக்கு நிறைய உயிரிழப்பு, அதுக்கு நம்மளுக்கு நிறையா பணம் வேணும், நமக்கு டெக்னாலஜி இருக்கணும், நம்ம மக்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும். எதுவுமே நம்மள்ட்ட இல்லை. பட் சண்டை போட்டு கத்திக்கப்பட வச்சுட்டோன்னா ஒரே அவசரத்தில் அடிச்சு காலி பண்ணிட்டு போயிடுவோம். Bose advocated complete unconditional independence for India, whereas All India Congress Committee wanted its phases through dominion status. காங்கிரஸ் பொறுமையாக போகணும்னு சொல்லிச்சு, அவங்க உடனடியே வேணும்னு கேட்டாங்க. அதான் 2 பேருக்கு சண்டை. Finally, at historic Lahore Congress Convention, the Congress adopted Purna Swaraj, complete independence, as its motto on December 1929. Also, Bose opposed withdrawal of the civil disobedience movement in 1934. In 1940s, Gandhi had all sympathy for Britain for World War II and had distinction between democratic Europe and fascism. இதை நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன். என்னதான் வெள்ளைக்காரன் வந்து நம்மளை அடிமைப்படுத்தினாலும் அவன் நாட்டில் அவன் வந்து ஃப்ரீடம் பற்றி, எலெக்ஷனு, ஓட்டு, இந்த மாதிரி ஃப்ரீடம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். பட் நமக்கு எதிரிக்கு எதிர் நண்பன் ஹிட்லர் சொன்னாலும் ஹிட்லர் அவன் நாட்டில் சுதந்திரமாக பேசுறதுக்கு எந்த இதுவுமே கொடுக்கல. ஸோ அவன் சப்போர்ட் பண்ணி நம்ம ஜெயிச்சோன்னா, இப்போ அவன் ஜெயிச்சிட்டான்னா அவன் சொல்கிறத உலகம் ஃபுல்லாக கேட்கும், அப்போ நம்மளும் கேட்கணும். அப்போது அந்த மாதிரியான முறை நம்ம ஆல்ரெடி ஜாதியிலும் மதத்திலையும் பிரிஞ்சு கிடக்கும். இது கூட ஒரு வலு சேர்த்துச்சுன்னா நம்ம இன்னைக்குமே ஒற்றுமையாக இருக்க முடியாது. நாடு பிரியறதுக்கும் இப்படியும் காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் காந்தி ஒத்துக்கவே இல்லை. அதனால சரி வேறு வழி இல்லாமல் வெள்ளைக்காரன் பிரிட்டனுக்கு சப்போர்ட் பண்ணார். ஸோ காந்தி டோன்ட் வாண்ட் டு மேக் ட்ரபிள் டூரிங் த வார் பீரியட். But Bose's stance did not change with the outbreak of the war. He saw an opportunity to take advantage of British weakness. Bose believed that Gandhi tactics of non-violence would never be sufficient to secure India's independence and advocated violent resistance. அதாவது 10வது வந்து சொன்ன வழிய இது வச்சுக்கிட்டு நம்ம வயலண்ட்டை வச்சுமே அவருமே வயலண்ட்டை வச்சுக்கிட்டுமே வந்து நம்ம ஜெயிக்க முடியும்னு அவரும் நம்பினார். ஸோ வயலண்ட்டும் வேணும், நான் வயலண்ட்டும் வேணும் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணலாம், 2 கட்டம். பட் மோர் ஆன் போஸ் வந்து வயலண்ட், இது காந்தி மோர் ஆன் நான் வயலன்ஸ், அவ்வளோதான். ஓகேவா? பட் காந்தி மேக்ஸிமம் சொல்லலாம் நான் வயலன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. பகத்சிங்குமே கூட என்னோட கடைசி வாழ்க்கையை இறக்கும் போது சொல்லியிருப்பார், வயலன்ஸ் வந்து செட் ஆகாது, நம்ம நாடு அதுக்கப்புறம் சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சாவரத்துக்கு முன்னாடி காந்திக்கு சப்போர்ட் பண்ணி நான் வயலன்ஸ் தான் நமக்கு தேவை, அப்படி தான் நம்ம சுதந்திரத்தை வாங்கணும் அவருமே கடைசியாக குண்டு போட்டவரே சொல்லியிருப்பார். Subash, who called himself a socialist, believed that socialism in India owed its origins to Swami Vivekananda. 1944, Bose similarly stated, our philosophy should be synthesis between national socialism and communism. ஸோ எல்லாருக்கும் சமத்துவம் வேணும் அப்படின்றது தான். சோஷியலும் கம்யூனிசம் வித்தியாசம் இருக்குது, ஸ்டில் அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். இட்ஸ் மோஸ்ட் ஃபேமஸ் கோட் வாஸ் கிவ் மீ பிளட், ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம். எல்லாம் தெரிஞ்சது. எப்போ சொன்னார் அப்படின்னா 1944 ரேலி ஆஃப் இந்தியன்ஸ் இன் பர்மா. இதுக்கப்புறம் தான் உள்ளே வராங்க மணிப்பூர் இந்த இதுக்கெலாம்.
Another famous quote was Delhi chalo on to Delhi போலாவாங்க. This was the call he used to give INA armies to motivate them in the Indian campaign in the northeast. So the northeastல இருந்து ரெண்டுமே ஓகேவா. Jai Hind or Glory to India was another slogan used by him and later adopted by government of India and Indian armed forces. இப்பயுமே நம்ம ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். Another slogan coined by him was Ittihad Etimat Kurbani, Urdu for unity, agreement, sacrifice. ஒற்றுமை, நம்மளுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, நம்மளாம் சமம் அப்படின்ற மாதிரியோ, இல்லை நமக்குள்ள ஒற்றுமை இருக்கணும் அப்படின்ற மாதிரியோ, அப்புறம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அப்போ தான் எல்லாம் கிடைக்கும், சுயநலமாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. சுபாஷ் சந்திர போஸ் died on August 18, 1945. Honorable Netaji. Give me இது ஸோ இந்த டேர்ம்லாம் அப்படி இருக்கட்டும். Freedom is not given, it is taken. ஸோ இது புது கோட். Give me blood, I will give you freedom. You give me blood, I will give you freedom. Okay. Independence. One individual may die for an idea, but that idea will, after his death, incarnate itself in 1,000 lives. Nationalism is inspired by the highest ideals of the human race. சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்னு சொல்கிறார். நேஷனலிசம், தேசியம் அப்படின்றது ஒரு மனித இனத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஐடியாஸ் பிளட் ப்ரூஃப் அப்படின்றாங்கல்ல, அதுக்கு ஷார்ட்டாக சொல்ல வேண்டியது, அவ்வளோ பெரிய டைமுக்கு ஷார்ட்டாக ஐடியாஸ் பிளட் ப்ரூஃப். மனுஷனானோட ஐடியா எப்பயுமே இருக்கும், அவனை 1000 முறை வாழ வச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. பப்ளிஷ்ட் ஒர்க்ஸ் த இந்தியன் ஸ்ட்ரகிள் 1920 to 1935. இதை பார்ட் 1 நம்ம பார்த்துருப்போம். அதர் ஒர்க்ஸ் அன்பப்ளிஷ்ட் இன் இஸ் லைஃப் டைம். அதுக்கப்புறமா அதை பப்ளிஷ் பண்ணாங்க. எங்கே கிடைக்கும் அப்படின்னா நேதாஜி ரிசர்ச் பியூரோ அப்படின்ற இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க லாஸ்ட் ஸ்டேஜில். இந்த கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்காலர்லி ஒப்பீனியன். சுபாஷ் சந்திர போஸ் டெத் occurred on 18 August 1945 after his overloaded Japanese plane crashed in Taiwan. வெயிட் அதிகமாக முடியாமல் இறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நிறைய குழப்பங்கள் இருந்ததுனால ஷானவாஸ் கமிட்டி, கோஸ்லா கமிஷன், முகர்ஜி கமிஷன் அப்படி அமைக்கிறாங்க. வேறு அப்பாயிண்டட் டு இன்வெஸ்டிகேட் இஸ் மிஸ்டீரியஸ் டெத் பை இந்தியன் கவர்மெண்ட். எல்லாமே அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொன்றும் ஒரு தியரி இருக்குது. பட் எதுன்னு நம்மளால கொண்டு வர முடியும், ஏன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. உலக போகிறனால எந்த எக்ஸாக்ட் டேட்டா இருக்காது, எல்லாம் சீக்ரெட்டாகவே போவாங்க, சீக்ரெட்டாக வருவாங்க. ஸோ எக்ஸாக்டான எதுவும் நம்மளுக்கு கிடைக்காது. பட் ஓரளவுக்கு குத்து மதிப்பாக கிராஷில் இறந்துட்டாரு அப்படின்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இருக்குது. The honorific title of Netaji was first applied in early 1942 to Bose in Germany by the Indian soldiers of the Indian Legion, German and Indian officials of the Special Bureau for India in Berlin. ஸோ பெர்லினில் தான் அவருக்கு நேதாஜி அப்படின்ற பேர் கிடைச்சது, பட்ட பேர். It was later used throughout India. Bose was featured on stamps in India from 1964, 1993, 1997, 2000, 2016, 2018. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் சரியில்லை. இப்போ இந்த 3 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். Kolkata's airport was named as Netaji Subash Chandra Bose International Airport. Recently, the Prime Minister of India renamed 3 of the Andaman Islands. இதை நீங்கள் பக்கடிச்சா அவனை என்னென்ன ஐலாண்டு அப்படின்னு அந்தமானில் இருக்கிற 3 ஐலாண்டு இலக்காரம் பேர் இருந்தது. ராஸ் ஐலாண்டுறது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் த்வீப் அப்படின்ட்டு. ஐலாண்டுக்கு என்ன அர்த்தம்னா ஹிந்தியில் தீப்னு அர்த்தம், அதான் த்வீப் அப்படின்னு இருக்கு. நீல் ஐலாண்டுக்கு ஷஹீத் த்வீப், ஹேவ்லாக் ஐலாண்டுக்கு ஸ்வராஜ் தீப். ஓகேவா, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்ட்டில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஹேவ்லாக் வருமா, இதில் ஸ்வராஜ், அடுத்தது நீல் வருமா, இதில் ஷஹீத், ராஸ் வருமா, அதில் நேதாஜி. அதாவது ஹேவ்லாக்கு, நீலு, ராஸ், இது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா, ஆல்ஃபபெட்டிக்கலில் 1 2 3 இருக்கிட்டே போதா. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஸ்வராஜ் டாப்பில் இருக்கு, ஏன்னா டபிள்யூ டாப்பில் இருக்கும், அடுத்தது ஹெச், அது கீழே எஸ், அதாவது ஷஹீதுக்கு முன்னாடி, அதாவது எஸ்ஸுக்கு முன்னாடியே நேதாஜி என்ன. ஸோ ஆல்ஃபபெட்டிக்கலில் ஆப்போசிட்டாக இருக்கும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உட்காந்து மக்கடிச்சிங்கன்னா எக்கச்சக்க டைம் வேஸ்ட் ஆகும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, முடிஞ்சிருச்சு. இது கரண்ட் அஃபேர்ஸ், இது ரெண்டும் கரண்ட் அஃபேர்ஸு மக்கடிச்சாகும். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட். வணக்கம்.